அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வெல்கம் டு ரியாத் தமிழ் டிரைவர் சேனல். சவுதியிலேக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய சிம் கார்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ நம்ம முக்கியமான ஒரு சிம் கார்டு வச்சுருப்போம். முக்கியமான சிம் கார்டு எதுக்கு வச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஓடிபிகளுக்கு வச்சுருப்போம். பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருப்போம், ஆதார் லிங்க் பண்ணி வச்சுருப்போம், பேன் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம ஒரு நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா, அந்த சிம் கார்டை இங்கே யூஸ் ஆகும். யூஸ் ஆகும்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஊரில் என்ன பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிளான் நமக்கு தேவை இல்லை இங்கே. ஏன்னா இங்கே டேட்டாவெல்லாம் பெருசாக ஒர்க் ஆகாது. அதுக்கு டோட்டலாக நம்ம இங்கே 1 மந்த்துக்கு நம்ம ₹1000 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயருக்கு ₹4000 ஏதோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இட்ஸ் டூ மச். நமக்கு அது தேவையில்லை. நார்மலாக உங்களுக்கு ஓடிபி மட்டும் வேணும், மெசேஜஸ் வேணும், நம்ம பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறது வைக்கிறது அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணுறது, ப்ளஸ் நமக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆதார் கார்டில் ஒரு ஓடிபி ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ₹199 மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் போதும். அதுவுமே நம்மளோட வேலிடிட்டி, அதாவது நமக்கு கிரேஸ் பீரியடு நார்மலாக ஒரு 28 நாளைக்கு அந்த 199 பிளான் செல்லுபடி ஆகும். அது இல்லாமல் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரேஸ் பீரியடை பார்த்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணால் போதும். எல்லா மாதமும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இதோட நமக்கு அந்த நம்பரை சேஃபாக நம்ம இங்கேயே வச்சுக்கிற முடியும். இதுபோல் உங்களுக்கு தேவையில்ல அதிகமான தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.